Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் ரீசெண்டா வாங்கின மேஜிக் மிக்ஸரோட ரிவ்யூ பார்க்கலாம். ஜூசர், பிளெண்டர், மிக்சர் மூணுமே இந்த மிக்ஸில இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ரீசெண்டாக ஜீவாக்கில் தாங்க வாங்கினேன். ஸோ ஜீவாக் அப்ளைன்சஸ் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் நிறைய பொருள் அங்கே தான் வாங்குவேன் அப்படின்ட்டு நாங்கள் நல்லா விலை கம்மியாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் நம்மளுக்கு பொருள் கிடைக்கும். ஸோ இந்த மிக்ஸி பொறுத்தவரை இது ஒரு மேஜிக் மிக்ஸின்னு சொல்லலாங்க. நம்ம பொதுவாக 3 தனித்தனியாக மிக்ஸி பண்ணக்கூடிய வேலைகளை இந்த ஒரே மிக்ஸியை ரொம்ப அட்டகாசமாக பண்ணி முடிக்குது. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. நம்ம சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற மிக்ஸி மாதிரி இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோட குவாலிட்டியும் சரி, இதோட பயன்பாடும் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. முதல்ல நம்ம இது ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி மிக்ஸி வாங்கணும் ஐடியா இருந்ததுன்னா இந்த வீடியோ கடைசியில் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசியில் பாருங்கள். இந்த மிக்ஸி வந்து டோட்டலாக 3 ஜாரோட வருது, ப்ளஸ் 2 வந்து பிளேட் வரும் உங்களுக்கு. இதோட 2 மூடியில் சிப்பர் இருக்கிற மாதிரி 2 மூடி வரும். இந்த மிக்ஸியோட பாட்டம் பாருங்கள், ரொம்ப சின்னதாக இருக்கிறதால நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது. அதே மாதிரி ரொம்ப கிரிப்பாக இருக்கும். கீழே புஷஸ் இருக்கிறதால நீங்கள் எவ்வளோ கிரைண்ட் பண்ணாலும் அது ஷேக் ஆகாது. ஸோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மிக்ஸியோட கண்ட்ரோல் வந்து இந்த பட்டன்லாம் கொடுத்துருக்கனால நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும், நீங்கள் ஈஸியாக கிரைண்ட் பண்ணிடலாம். முதல்ல இந்த சின்ன ஜாரை பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம சட்னி, அதே மாதிரி கொஞ்சமாக மசாலா அரைக்கிறப்ப நம்ம இதில் அரைச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஈவனாக அரையும். இதோட பாடி பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்கில் ஃபைபரில் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்குது. அந்த பிளாஸ்டிக் வந்து கீழே பிளேட்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இந்த சின்ன ஜார் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மசாலாவை அதுக்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம டப்பாவை ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி நம்ம இந்த மாதிரி திருகி விட்டால் போதும். இதில் இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அழகாக நம்ம ஸ்விட்ச் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் வேலை. ஸோ ரொம்ப கஷ்டமான ப்ராசஸே கிடையாது. அதே மாதிரி அடுத்த ஜார் வந்து இது வந்து அதோட கொஞ்சம் பெரிய ஜார். இதில் நம்ம சட்னிலாம் அரைச்சிக்கலாம். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னிலாம் அரைச்சிக்கலாம். இது வந்து மில்க் ஷேக் ஜூஸ் எல்லாம் போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஈவனாக உங்களுக்கு பிளெண்ட் ஆகும். இதில் ப்ளஸ் பாயிண்ட்டை வந்து எங்கேயுமே திப்பாக நிற்காமல் நல்லா ஈவனாக பிளெண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த பிளேட்ஸ் வந்து நீங்கள் எல்லா ஜாருக்குமே பொருந்தும். 2 பிளேட்ஸுமே 3 ஜாருக்குமே பொருந்தும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளேட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணாலும் அந்த மூடி சிப்பர் போட்ட மூடி இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. குக் அண்ட் சர்வ் மாதிரி தான் இது. ஸோ இந்த பிளேட்ஸோட குவாலிட்டி பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது. பிளேட்ஸ் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஸோ நம்ம இதில் எப்படி வந்து நம்ம கிரைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு ஜாரோடையும் குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி ரொம்ப டியூரபிளாக இருக்குது. இது பாருங்கள், இந்த மாதிரி மூடியை எல்லா ஜாருக்குமே நம்ம செட் பண்ணிக்கலாம். இது மாதிரி சிப்பர் இருக்குங்க. சரி வாங்க இதில் அரைச்சி பார்க்கலாம். நான் இந்த குட்டி ஜாரில் இன்றைக்கி டீக்கான மசாலா அரைக்க போகிறேன். பொதுவாக நம்ம நார்மல் ஜாரில் வந்து கொஞ்சமாக மசாலாக்கு அரைக்கணும்னா ரொம்ப சீக்கிரமாக அரைப்படாது, அப்படியே திப்பியாக நிற்கும். பட் இந்த ஜாரில் கொஞ்சமாக போட்டால் கூட ரொம்ப ஈவனாக, ரொம்ப நல்லா நைஸாக அரைப்படும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். நான் தேவையான அளவுக்கு வந்து நான் மசாலா பொருள்லாம் அதுக்குள்ளே சேர்த்துட்டு நம்ம இப்போ மிக்ஸி போட்டுக்கலாம். நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ மிக்ஸி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த வயர் வந்து உங்களுக்கு 1 மீட்டர் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு எவ்வளோக்கு தூரம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ளக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மிக்ஸி ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மிக்ஸி ஜாரை ஃபிட் பண்ணிவிட்டு கீழே ப்ரெஸ் பண்ணோன்னா போதும். ஸோ உங்களுக்கு நல்லா ஈவனாக உங்களுக்கு கிரைண்ட் ஆகிடும். இதே மாதிரி மஞ்சள், அதே மாதிரி காஃபி விதைகள் இதெல்லாமே நம்ம அரைச்சிக்கலாம். இதில் மிளகு வந்து ஒரு 4 மிளகு கூட நல்ல பொடி பொடியாகிடும். இப்போ நம்ம மசாலா எப்படி கிரைண்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டி சேர்த்ததால் இது பாருங்கள் இவ்வளோ வந்திருக்கு. நம்மளுக்கு எல்லாமே நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கு. ஸோ சின்ன ஜார் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வேலை செய்யுது. கம்மியான குவான்டிட்டி மசாலா அரைக்கிறப்போ ரொம்ப அழகாக அரைக்குது, ரொம்ப சீக்கிரமாகவும் அரைக்குது. ஸோ இப்போ வந்து அடுத்த ஜார் பார்க்கலாம். இந்த ஜாரில் நம்ம தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி பண்ணிக்கலாம். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஜஸ்ட்டு 2 தக்காளியை பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எப்படி வந்து கிரைண்ட் பண்ணுறது நீங்களே பாருங்கள். அதே பிளாக் பிளேடை நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
பாருங்கள் தக்காளி எவ்வளோ பேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ஃபியூ செகண்ட்ஸ் தான் நம்ம அரைச்சோம், அதுக்குள்ளே நல்லா பேஸ்ட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இதே மாதிரி தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எல்லாமே நல்லா அரைப்படும் உங்களுக்கு, எங்கேயுமே வந்து உங்களுக்கு திப்பியாக நிற்காது. ஸோ இதுவும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த ஜாரும் நல்லா வேலை செய்யுது. ஸோ இப்போ இந்த பெரிய ஜாரில் நான் வந்து கிர்னி பழம் மில்க் ஷேக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான கிர்னி பழம் சேர்த்துக்கோங்க. அதில் வந்து ஐஸ் கியூப் சேர்த்துக்க போகிறேன். நான் எல்லாமே ஒன்றா தான் சேர்த்து அரைக்க போகிறேன். இதில் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பிளெண்டருக்கான இந்த பிளேடு போட்டு நம்ம இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஜார் கூட ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து நான் வேலை செய்யுதுங்க. இப்போ நம்ம இந்த பிளேட்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம். மில்க் ஷேக் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் அரைச்சி கொடுத்துருக்கு. பொதுவாக வந்து மில்க் ஷேக் ரொம்ப லேட்டாகவும் ரொம்ப நேரம் அடைய விடுவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த மூடியை வந்து சிப்பர் மூடியை சேர்த்துட்டு நீங்கள் அப்படியே அதை குடிக்கலாம். இல்லைனா லேட்டாக குடிக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் குடிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி ஜூஸர் பிளெண்டர் மிக்சர் எல்லாமே சேர்ந்து ஒன்றா வாங்குறப்போ நிறைய நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்குங்க. பட் நான் இந்த மேஜிக் மிக்ஸி ஜிமார்க் அப்ளையன்ஸில் ஜஸ்ட் 1950 தாங்க வாங்கினேன். ஸோ இது வந்து ரொம்ப மணி சேவிங்காகவும் எனக்கு பட்டுச்சு, அதே மாதிரி ரொம்பவும் எஃபெக்டிவாகவும் வேலை செய்யுது. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, நீங்களும் வாங்கணுன்னா ஜிமார்க் அப்ளையன்ஸ் கால் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துட்றேன், நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோன்னு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.